இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். என்னடா ஆளக்கானா கடையை சாத்திட்டு போயிட்டானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. என் பொண்ணுக்கு 12th எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் கூட கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுருக்கேன். இன்னும் 2 எக்ஸாம் தான். இன்றைக்கி தான் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு, அடுத்து இன்னும் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் இருக்குது. அது முடிச்சிட்டா அப்படின்னா 19ஆம் தேதியிலேருந்து ஃபுல் ஃப்ளெஜில் இறங்கிட வேண்டியதான் நம்ம. அண்ட் வெக்கேஷன் வேறு போக வேண்டியது இருக்குது. நடுவில் ஒரு சின்ன பிரேக்கும் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். அண்ட் யூடியூப்பில் பழைய வீடியோலாம் நான் கொஞ்சம் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து அப்லோட் பண்ணலாம். ஏன்னா பழைய டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த பழைய வீடியோஸ் எல்லாமே கழிச்சு விட்டாச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் இருக்காது. அண்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து இப்போ இருக்கிற சினாரியோக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாற்றி அப்லோட் பண்ணலாம்னு வெயிட்டிங்கில் இருக்குது. அது அப்கமிங் டேஸில் 1 by 1 உங்களுக்கு வந்துடும். சரி, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெட்ஜிங் பொசிஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு வீக்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வீக்லியில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நம்ம இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா சில மாதங்கள் லாஸ்ட்லேயே போகலாம், சில வாரங்கள் லாஸ்ட்லேயே போகலாம், சில மாதங்களும் லாஸ்ட்லேயே போகலாம். ட்ரா டவுன் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அண்ட் ஒன்ஸ் இது வந்து பிக்கப் ஆகிக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல் என்னன்னு சொல்லிக்கிறேன். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை எவ்ரி வீக் மண்டே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நிஃப்டியில். ஓகே, ஸோ மண்டே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பை உங்களோட விருப்பம் 1 lot ஆர் 2 lotன்றது உங்களோட விருப்பம். ஸோ அதே மாதிரி ஏடிஎம்ல பை பிஇ 1 lot அண்ட் ஐடிஎம்ல 100 பாயிண்ட்ஸ் இன்சைடு. ஓகேங்களா, +100ன்னு வச்சுக்கோங்க ஐடிஎம். ஸோ பை பிஇ 1 lot. அகைன் ரிஸ்க் அப்படின்றது டிஃபைன்ட் ரிஸ்க் தான். சம்டைம்ஸ் பெரிய ரிஸ்க்கும் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. 1 lotக்கு பதில் 2 lotன்னு போட்டுக்கலாம் நம்ம எல்லாமே. சரி, இப்போ இதை நம்ம அதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஆப்ஷன் சிமுலேட்டரில் போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேக் டெஸ்ட்றது பின்னாடி போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகே, ஸோ அப்படியே 1 by 1 கூட செக் பண்ணிட்டே வரலாம். ஸோ டிசம்பர்லேருந்து எடுத்துப்பாங்களா. டிசம்பரோட நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி அப்படின்றது 7ஆம் தேதி இல்லையா? டிசம்பரோட எக்ஸ்பைரி அப்படின்றது 7ஆம் தேதி. அண்ட் நம்ம இதை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும்? மண்டே அப்படின்றது 4ஆம் தேதி. ஓகேங்களா, இப்போ நான் இதில் போயிட்டு டிசம்பரோட 7ஆம் தேதி எக்ஸ்பைரியை எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 9:25 9:30 போல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். லெட் மீ 9:25 ஆர் 20:30 கூட வச்சுக்கலாம். 9:25 26 கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, ஃபியூச்சரை 2 lot பை பண்ணணும். ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,541. ஸ்பாட்டோடதை தான் நமக்கு அட் த மணி எடுத்துப்பாங்க, ஃபியூச்சரோடதை எடுத்துக்க மாட்டாங்கன்றது தெரியும். ஸோ பட் ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், 2 lot பை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். பர்டிகுலர் டைமில் நம்ம பை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ் 20,658. ரெண்டாவது நம்ம கெட் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் அந்த டைமுக்கு அட் த மணிலேருந்து இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து புட்டு 2 lot பை ஆட் பொசிஷன். அண்ட் அங்கிருந்து 100 பாயிண்ட் தள்ளி இந்த மணியில் 650 புட்டு 2 lot பை. ஸோ நம்மளோட பே ஆஃப் சார்ட் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படின்றது எவ்வளோங்க? 22,000 ரூபாய் இந்த வாரத்துக்கு உண்டான ரிஸ்க்கை நம்ம எடுக்கிறோம். ஓகே, சரி, இதை 1 by 1 நம்ம ஓட்டி பார்ப்போம் என்ன நடந்தது அப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 5 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கோம், 65 ரூபா லாஸ், 465 ரூபா ப்ராஃபிட், 44 ரூபா, 255 ரூபா, 169 ரூபா, 570 ரூபா. இது வந்து மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது எப்போங்க? நமக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு, நாட் டுடே. ஓகே, ஸோ அது சேம் டே இந்த 4ஆம் தேதியே ஓடிட்டு இருக்கு. 519, 505, 800, 769, 2,254. நம்ம 4ஆம் தேதி தான் இன்னும் இருக்கும். அன்னைக்கு டேவே 2,000 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் போய்கிட்டு இருக்கு. 3,500, 4,600, 5,800, 4,700, அகைன் 4,700, 5,256. நெக்ஸ்ட் டே காலையில் நான் 9:40. நான் 30 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டோம். இன்னொரு 30 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன். 11,000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டோம். ஓகே, 10,000 ரூபா, 5,700. ஸோ மேக்ஸிமம் 11,000 ரூபா வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் வந்துருக்கோம். 7,500, 8,900, 8,700, 10,000, அகைன்
15,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். 17,000 ப்ராஃபிட், 13,000, 17,000 அப்படின்றது ஒரு சூப்பரான ப்ராஃபிட். உண்மையிலே நம்ம அழகாக புக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே 4ஆம் தேதி எடுத்திருக்கீங்க, 6ஆம் தேதி உங்களுக்கு 17,000 கிட்ட வந்திருக்கு. எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. புட்டோட ப்ரீமியம் குறையிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, புக் பண்ணுறது நல்ல விஷயம் தான். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இதில் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அதையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ 17,000, 16,000, 15,000, 12,000 எக்ஸ்பைரி டே வரைக்கும் ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ தான் போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். 13,000, மறுபடியும் 15,000, மறுபடியும் 17,000, 18,000, 13, 9. ஸோ எக்ஸ்பைரி டே வந்துருச்சு. காலையில் 10:40க்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000, 12,000 ப்ராஃபிட்டில் இருக்கும், 16,000 ப்ராஃபிட்டில் இருக்கும், 14,000, 15,000. ஸோ இந்த ரேஞ்சிலே தான் போய்கிட்டு இருக்கு. புக் பண்ணிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த வீக் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பார்க்கலாம். மேக்ஸிமம் 18,000 நமக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. ஸோ அரௌண்ட் 1526. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே நோட் பண்ணுறேன். டிசம்பர் 7th எக்ஸ்பைரிக்கு நமக்கு மேக்ஸிமம் போனது, நம்ம பார்த்த டைமுக்கு மேக்ஸிமம் போனது 18,000 எண்ட் ஆஃப் த டே அப்படின்றது நமக்கு 16,000 புக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நான் ரீசெட் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்கு அடுத்த எக்ஸ்பைரிக்கு போயிடலாம். 14ஆம் தேதி எக்ஸ்பைரி, நம்ம இதை மண்டே எக்ஸிக்யூட் பண்ணோம். அது 11ஆம் தேதி. ஸோ அகைன் இங்கே வந்து 14 எக்ஸ்பைரி நான் சூஸ் பண்ணுறேன். டைம் வந்து 9:20, 9:26 அந்த டைமில் கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா கொடுக்குறோம். அண்ட் இங்கே 21,065 பை 2 லாட்டு ஃபியூச்சர். அண்ட் நம்மளோட ஆப்ஷன் செயினில் அட் த மணி 21,000 நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 21,009 அப்படின்றது ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ 21,000 அப்படின்றது நம்ம பை 2 லாட்டு. அண்ட் அங்கிருந்து 100 பாயிண்ட் இந்த மணி புட் ஆப்ஷன் பை 2 லாட்டு. எல்லாமே பை தான் இதில். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற பொசிஷன். அண்ட் நான் 30 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன். 30 மினிட்ஸாக ரன் பண்ணுறேன். எடுத்தோன்னா ஒரு 1,600 லாஸ், 1,200 லாஸ், 450 லாஸ், 1,200 லாஸ், 236 லாஸ். இந்த லாஸ் அப்படின்றது 21,000 லாஸ் அப்படின்றது சேம் டே வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ 700 லாஸ், 295 லாஸ், 800, 2,000 மேக்ஸிமம் லாஸ் ஆயிருக்கு. இது வந்து 11ஆம் தேதி அரௌண்ட் 3 மணிக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 1,300 லாஸில் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:40க்கு ஒரு 2,800 லாஸில் இருக்கும். 2,600, 2,500, 3,600 லாஸில் இருக்கும். மறுபடியும் 2,700, 3,000, 3,500, 2,800, 2,900, 2,500, 849 ரூபா, 199 ரூபா, 1,700 ரூபா, 3,800 ரூபா. கிட்டத்தட்ட 13ஆம் தேதி. நம்ம இன்னும் எக்ஸ்பைரி டேக்கு ஒரு நாள் தான் இருக்கு. பட் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 5,000 ரூபா. ஸோ 15 மினிட்ஸ் 5,500. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்றத பார்ப்போம். 8,495, 8,700, மறுபடியும் 5,400. நம்ம 13ஆம் தேதி 1 மணிக்கு 3,000 சில்லற, 1,200, 4,000, 1,900, 6,000 ரூபா லாஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் டே காலையில் மார்னிங், அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்னிங் நம்ம 6,800 வரைக்கும் 8,500 வரைக்கும் ப்ராஃபிட்டில் வந்தோம். இப்போ 6,200 லாஸ்ட்டில் இருக்கும். 3,000 சில்லற, 4,700, 5,500, 5,600, 5,100, 4,700, 12 ஆயிடுச்சு. 1 மணி 655 ரூபா, 350 ரூபா, 1,200 ரூபா. 3 மணி ஆயிடுச்சுங்க. 900 ரூபா மைனஸில் இருக்கும். 3:15, 3:30 மணி எக்ஸாக்டாக அரௌண்ட் ஒரு 300. இன்னொரு பின்னாடி வேணால் ஒரு நிமிஷம், ஏன்னா 320 அந்த ரேஞ்சில் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. 320க்கு வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இருந்தாலும் 3:30 மணிக்கு நம்ம ஒரு 3,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்திருக்கோம். அதிகபட்சம் நம்ம 8,500 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணோம். மேக்ஸிமம் 8,500 போயிருக்கோம். ஈஓடி நமக்கு 1,500 ரூபாவில் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டிசம்பர் 14th எக்ஸ்பைரி. ஸோ அகெயின் 21st எக்ஸ்பைரி எடுப்போம். அண்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுற அன்னைக்கு மண்டே 18ஆம் தேதி. அகெயின் நான் என்ன பண்ணுறேன், 21st எக்ஸ்பைரி இதை ரீசெட் பண்ணிடுறேன். அண்ட் 9:25க்கு நம்ம கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா கொடுத்து ஃபியூச்சரில் பை 2 லாட்டு. அதே மாதிரி ஆப்ஷனில் அட் த மணியில் 2 லாட்டு புட்டு பை 2 லாட். அண்ட் 100 பாயிண்ட் இந்த மணியில் பை 2 லாட். அகைன் பேக் டெஸ்ட் பண்ணுவோம். 30 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தவொன்னே 320, 150, 875, 1,500, 975, 455, 795, 1,300 சில்லற, 1,700, 1,800,
18ஆம் தேதி தான் ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2900, அதாவது 3000 லாஸ்ட்ல 2500 ரூபா, 4300 ரூபா, 5400 ரூபா, 5500 ரூபா, 6000 ரூபா லாஸ்ட்ல இருக்கும், 6700 ரூபா, 7500, 7300. ஸோ 20ஆம் தேதி வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி டே இருக்கு. 6800 ரூபா லாஸ்ட்ல இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது நமக்கு 24000 ரூபா, 8300, 3000 சில்லற, 2100 ரூபா ப்ராஃபிட்ல வந்துட்டோம், 7000 ரூபா ப்ராஃபிட்ல வந்துட்டோம், 5400, 14000 ரூபா ப்ராஃபிட்ல வந்துட்டீங்க. என்னைக்குன்னா 20ஆம் தேதி அரௌண்ட் ஒரு 3 மணிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணலாம். 1 லேக்குக்கு 10%, 15% ப்ராஃபிட்ல இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் 20000 ரூபா ஓப்பனிங்லேயே ப்ராஃபிட். ஓகே, ஸோ அன்றைக்கி டேவுக்கே 30000 ரூபா ப்ராஃபிட். ஓகே, இது ஒரு சூப்பரான ப்ராஃபிட் இல்லையா? ரைட், இருந்தாலும் ஓட்டுவோம். 30000 ரூபா மேக்ஸிமம் போயிருக்குங்க. 25000 ஈவோடி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 30000 ரூபா மேக்ஸிமம். 30000ன்றது நம்மளோட 1:1க்கு மேலே இருக்குது. ஸோ தட் நம்ம அதை அழகாக புக் பண்ணியிருக்கலாம். 10000 ஈவோடி வரைக்கும் பார்த்துடலாம். 12:40, 12:50, 1 மணி பாருங்க. 30000லேருந்து 2000 குறைஞ்சி போச்சு. 1:30 மணி, 2 மணி, 2:56, 3:25. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி 5230 ரூபா. ஸோ நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது டிசம்பர் 21க்கு, ஓகே டிசம்பர் 21க்கு நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 30K. எண்ட் ஆஃப் த டே 5230 ரூபா. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு அந்த மந்தோட கடைசி எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணலாம். 28ஆம் தேதி அண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறது 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால 26 எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. பட் இருந்தாலும் 26 எடுத்துக்கலாம். 28ஆம் தேதி எக்ஸ்பைரி. ரீசெட் பண்ணிடுறேன். கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா இல்லை, 9:25க்கு கெட் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ ஃபியூச்சரில் பை 2 லாட் அண்ட் ஆப்ஷனில் அட் த மணியில் 2 லாட் புட்டு பை, 100 பாயிண்ட் இந்த மணியில் புட்டு பை. அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் எவ்ரி 15 மினிட்ஸ் ரன் பண்ணலாம், 30 மினிட்ஸ் ரன் பண்ணலாம். 1200. இது மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது 16000 ரூபா. ஸோ 1000 ரூபா லாஸில் இருக்கும். 800 ரூபா லாஸ், 500 ரூபா லாஸ், 1500 ரூபா லாஸ், 2200 ரூபா லாஸ், 2400 ரூபா லாஸ். மண்டே லீவாக இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணக்கூடாது, அதையும் சொல்லிடுறேங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு பேக் டெஸ்ட்க்கு என்ன ரிசல்ட்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ பண்ணுறோம். 3700, 2500, 1800, 1500, 1500 அகைன் 830. 27ஆம் தேதி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரி டேக்கு. 3600 ரூபா லாஸ், 4000 ரூபா லாஸ், 5000 ரூபா லாஸ், அகைன் 4000 ரூபா லாஸ், 2000 ரூபா லாஸ், 5000 ரூபா ப்ராஃபிட். எப்போனா 27 ஒரு 3 மணிக்கு போல் நம்ம ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5000 ரூபாயில் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் 10000 ரூபா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆல்மோஸ்ட் 9000 rupees. 9000, 11,000, ஈவோடி வந்துட்டோம். ஸோ 3:20க்கு நம்ம கிட்டத்தட்ட 10,000 சில்லற. ஸோ டிசம்பர் 28 வந்து மேக்ஸிமம் நம்ம 11,000 rupees ப்ராஃபிட் பார்த்தோம். அண்ட் இன்னும் கூட போயிருக்கலாம், நம்ம 30 மினிட்ஸ் ரன் பண்ணதுனால அப்படி முன்ன பின்ன போயிருக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே 10,800 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக இந்த மந்த்து வந்து, அதாவது டிசம்பர் மந்த்து நம்ம இதை வந்து கரெக்டாக ஸ்டாப் லாஸ், அதாவது மேக்ஸிமம் லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணியிருந்தா ஒரு 33,000 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் அந்த மந்த்து கிடச்சிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சே கரண்ட் எக்ஸ்பைரி நான் சும்மா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபியூச்சரில் வந்து 2 லாட் பை பண்ணுறோம் இல்லையா, லாட் 2. ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நமக்கு 2,53,000 ரூபா நமக்கு பையிங்க்கு தேவைப்படுது. அதே நேரத்தில் ஆப்ஷன் செயினில் போயிட்டு கரண்ட் வந்து 22,300 புட்டு இல்லையா, ஆப்ஷன்ஸில் கரண்ட் எக்ஸ்பைரி 14th மார்ச் புட்டு 22,300 அப்படின்றது அட் த மணி புட்டு. அது ஒரு 2 லாட்டு பை பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு தேவைப்படுற கேபிட்டல் 64,000. அதே மாதிரி 22,300 புட்டுனா 400 புட்டு இந்த மணியில் போயிட்டு இன்னொரு 2 லாட்டு நம்ம ஆட் பொசிஷன் கொடுத்துருவோம். ஸோ நமக்கு தேவைப்படுற மேக்ஸிமம் அப்படின்றது ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபியூச்சரை பை பண்ணிவிட்டு பண்ணும்போது 2.5 லட்ச ரூபா தேவைப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் ரீசெட் கொடுக்குறேன். ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பை பண்ணிக்கலாம். 22,320 இருக்கான். ஸோ 22,300 புட்டு அப்படின்றது என்னோட அட் த மணி. ஸோ 2 லாட்டு நான் ஃபஸ்ட்டு பை பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 9,400. நீங்கள் 1 லாட்டு பை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கம்மி தான். லெட்ஸ் சே நான் 1 லாட்டு மட்டும் போடுறேன். ஸோ 4,700 ரூபா எனக்கு தேவைப்படுது. அதே மாதிரி 22,400 புட்டு இந்த மணியில் போயிட்டு அதையும் நான் 1 லாட்டு பை பண்ணிக்கிறேன்.
இதுக்கு நமக்கு தேவைப்படுற ரெண்டுத்துக்கும் சேர்த்து தேவைப்படுற கேபிட்டல் 11,000 rupees. ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு ஃபியூச்சர்ல ஒரு லாட்டு நம்மளோட ஃபியூச்சரை வந்து பை பண்ணிக்கிற ஒரு லாட். இப்போ நமக்கு டோட்டலாவே தேவைப்பட்டிருக்கிற கேபிட்டல் வெறும் 22,320 ரூபா. இது ஒரு லாட்டுக்குங்க. ஒரு லாட்டுன்னும் போது லாஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ப்ராஃபிட் அப்படின்றதும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் அப்படியே நம்ம இப்போ பார்த்த பேக் டெஸ்ட்டில் பார்த்ததில் அப்படியே 50% டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அந்த மாதத்துக்கு ஒரு 17,000 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஒரு வருஷத்துக்காவது பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் அதில் என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ்ன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் பேக் டெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ஒரு 3 மாதத்துக்காவது நீங்கள் பேப்பர் ட்ரேட் விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். ரைட்? ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே உங்களை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் வைக்கவும் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறதுனால நீங்கள் கோடி கோடியாக சம்பாரிச்சிடலாம், லட்சமாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு கிடையாது. மந்த்லி ஒரு டீசென்ட்டான இன்கம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில மாதங்கள் ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுக்கும் 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது என்டையர் கேபிட்டலையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஒரு 2 மாதம், அதாவது ஒரு 2 வாரம் வந்து ஃபுல் லாஸ்ல போகுதுன்னு வைங்களேன். ஒரு 25,000 ஒரு 30,000 2 வாரம் போச்சுன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். 50,000 கூட போயிடும், 1 லட்சம் கூட போயிடலாம். ஸோ அதனால ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் எப்பயுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது லாங் ரன்ல பண்ணணும். அதுக்குண்டான ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ரெக்கமெண்டும் பண்ணல, இது ஜஸ்ட் ஃபார் ஒரு நாலேஜ் ஷேரிங் பர்பஸ் தான் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். இதை நான் ஃபாலோ பண்ணி லாஸ் ஆச்சு, ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.